வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்க. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11 பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். ஸோ வரவுக்கு ஏற்ற மாதிரி பெரிய செலவுகளும் காத்திருக்குங்கிறது வந்து எங்கள் விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஒரு நல்ல சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்ப நம்ம புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட் வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 5 8ஆம் அதிபதியான குரு இப்போ 12 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஆகுதோ அப்படிங்கிற எண்ணங்கள். சில நேரம் வந்து குழந்தைகள் என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8 இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யார்கிட்ட ஏதாவது இடவரம் பேசினோம்னா அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்க குடும்பத்தை வந்து திட்டிக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து பெரிய எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பேர் படிப்பு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதிகள். சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து இப்போ 11 இருக்கும்போது அற்புதமான விஷயம், ஃபுல் கான்ஃபிடென்ஸில் வந்து பெரிய வேலைகள் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தைகள் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாகும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி அப்பா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபதியில் ராகு வந்து 7 இருக்கும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் வந்து எமோஷனாக இருப்பீங்க. சம் டைம் எதிராளி வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் நிதானத்தை அந்த டைமில் கடைபிடிக்க ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபதி வந்து குரு வந்து உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களையோ ஒரு டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுவோம், பட் இருந்தால் ஒரு சின்ன சங்கடத்தையும் அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி என்பது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து 2 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து ராசியிலே இருக்கும். கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவோம், என்ன ஏது பேசணும் ஏதாவது பேசிட்டு அதனால் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸாக வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி அவர் வந்து 12 இருக்கும்போது பிரயாணங்கள் நிறையா இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். பட் இதெல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபமாக மாறும். ஸோ அதனால் வந்து எஃபோர்ட் நிறைய போடுங்க, அது அற்புதமாக பண்ணலை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது,
சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறதுலாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரே சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டுவாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா காலகாலமாக, எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இது அல்லன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக் காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதிக்கு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.